கொண்டே இவன் கீழே இறங்குறான். இருக்கீங்களா? உள்ளே ரெண்டும் போட்டி போடுது, நானா நீயா. ரெண்டும் சுத்தம் போது இந்த பக்கம் ஒரு புள்ள, இந்த பக்கம் ஒரு புள்ள சுத்துது. நான் முதல்ல போவனா, நீ முதல்ல போவனா, நான் முதல்ல போவனா, நீ முதல்ல போனா, எப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லி ரெண்டும். ஆதியாகமம் புஸ்தகம் 25வது அதிகாரம் 26 ஆசிங்க. இங்கே ஜஸ்ட் காலை பிடிச்சு அப்படியே கீழே இறங்குறான். ஜஸ்ட்ல போச்சு. என்ன போச்சு? மூத்தவன் என்கிறதான அந்த ஆசீர்வாதம் போய்விட்டது. சேஷ்ட புத்திரங்கள் பாதங்கள் போய்விட்டது. அப்பா நேசிக்கிறத விட்டுட்டாரு. உயர்ந்தவன் என்கிற காரியங்கள் போச்சு. சொத்து போச்சு, சுகம் போச்சு, மற்ற எல்லாம் போச்சு. போராட்டம். உள்ள ரெண்டு அடிக்குது, அடிச்சுன்னு விளையாடுது. உள்ள ஒன்றுக்கு ஒன்று மோதி கொண்டது. என்ன 22 வாசிங்க. கற்பத்திலே ஒன்றோடு ஒன்று சொல்றேன். இப்படியானால் ஜஸ்ட்ல விட்டுங்க யாராவது இருக்கீங்களா? ஜஸ்ட் அந்த பார்டர்ல ஒரே சப்ஜெக்ட் போயிடுச்சுங்க. கொஞ்சம் மிஸ்ஸுங்க. அதனால லாட்டரி டிக்கெட் எல்லாம் பார்த்தா ஒன்றுல போயிடும். லாட்டரி டிக்கெட் ஒன்றுல போயிடும். ஜஸ்ட் மிஸ் அப்படின்னுவான். அப்படின்னுவான். சிக்ஸர் அடிக்கும் போது போது சிக்ஸர் மாதிரி தான் போவோம். டப்புன்னு போயிடுவான். அப்படியே கீழே பைத்தியக்காரங்களா இருப்பானுங்க. ஐயப்பா இதெல்லாம் அப்படியே பொத்துன்னு அடிச்சா கத்துவானுங்க. அது வேற கீழே விழுந்து பேருவான், இடிச்சுக்குவான் போட்டு. ஜஸ்ட் நம்ம ஜஸ்ட்ல ஆசீர்வாதம் விட்டு வேற இருக்கீங்களா? யாக்கோபு விட்டான். சேஷ்டபுத்திர பாகம் போயிடுச்சு. கொஞ்சம் முன்னாடி ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ஆசீர்வாதத்தை விட்டுட்டான். சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டுட்டான். இவன் மூத்தவன் குணத்தை விட்டுட்டான். அப்பனுடைய அன்பை விட்டுட்டான். கையில பிடிச்சு உட்காந்துட்டான். ஒரு வெறிதான் அவனை விடவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் அப்படிதான். யாரெல்லாம் பார்த்து நம்மளை கேவலமா பேசினானோ, டே பை டே தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல கர்த்தருக்கு நானே சொன்னேன், ஆண்டவரே என்னை பார்க்கிறவெல்லாம் எரியணும், என்னை பார்க்கிறவெல்லாம் எரியணும், எரிச்சலாகணும். என்னை பார்க்கிறவெல்லாம் நடா இப்படியாடா. அல்லேலூயா. இப்படி எனக்கு ஆசீர்வாதம் வேணும்ன்றவங்களாம் கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே என்னை எப்படியாவது ஆசீர்வாதிங்க. வெறுமையா போன யாக்கோபை ஆண்டவர் விடல. எல்லாரும் கைவிட்டாலும் என் தேவன் கைவிட மாட்டான். நல்லா எத்தனை பேர் விசுவாசமா இருக்கிறீங்க? பக்கத்துல கையை போட்டு சொல்லுங்க, எவன் கைவிட்டாலும் கைவிட்டவனா எவன் எவள் தான். அவனுக்கெல்லாம் மரியாதை தேவையில்லை. கைவிட்டாலும் அதுக்கப்புறம் நான் அவன் இவன் அவரு இவரு எவரும் தேவையில்லை. எவனா இருந்தாலும் பரவாயில்லை. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். நல்ல விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமா, அவர் ஒண்ணு போதுங்க நமக்கு. அவர் வனாந்தரத்துல கூட நம்மளுக்கு வழிகளை உண்டாக்கிடுவார். அவாந்தர வெளிகளில கூட ஆறுகளை உண்டாக்கிடுவார். அங்கே வனாந்தரத்துல நடக்கும் போது மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் நம்மை காத்தது. ஹல்லேலூயா. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும். சொல்லுங்க எல்லாரும், அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா.
ஆமென். அப்போ எல்லாரும் கைவிட்ட போதும் அங்கே யாக்கோபை ஆண்டவர் கைவிடவே இல்லை. இவன் எத்தன் தான், இவன் ஏமாத்துக்காரன் தான். அப்பாவை ஒரு முறை ஏமாத்தினான், சகோதரன் ஒரு முறை ஏமாத்தினான், மாமனை 10 முறை ஏமாத்தினான், மாமனை ஏமாத்திட்டான். எல்லாத்தையும் ஏமாற்றின பிறகும் இவன் பேரை எத்தன் சொன்ன. அவன் எத்தன் அல்லவா, எத்தன் அல்லவா. பூமியில ஒருவேளை நாமளும் சில நேரங்களில் எத்த வாழ்க்கை தான் வாழ்றோம். எத்தன் அப்படின்னா ஏமாற்றுக்காரன் சொல்லி அர்த்தம். யாரை ஏமாத்தணும்? மனுஷனை ஏமாத்துகிறோம், சில நேரம் தெய்வத்தை ஏமாத்துகிறோம், சபையை ஏமாத்துகிறோம். ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், ஆனால் இந்த ஜனங்கள் என்னை ஏமாத்தினார்கள். எதினாலே உம்மை வஞ்சிக்கிறோம்? ஒருத்தன் கேட்கிறான், எதினாலே உம்மை நாங்கள் வஞ்சிக்கிறோம்? மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வாசிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள். எல்லாத்துலயுமே வஞ்சிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க. அந்த வஞ்சை அதுதான் ஏமாற்றும், என்னை ஏமாற்றுகிறாங்க. ஆனா நம்ம என்னதான் பாருங்க, இன்னைக்கு அந்த ஃபீலிங் தான் எனக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. என்னன்னு கேட்டா, என்னோடு வந்தவன் எத்தனையோ பேர் இல்லை, எத்தனையோ பேர் ஆண்டவர் தண்டிச்சார், எத்தனையோ பேர் ஆண்டவர் ஆமா தள்ளினார், கெட் அவுட், கீழே போ அப்படின்னு சொன்னார். ஆனா ஆண்டவர் நம்மளை தள்ளவே இல்லை. அல்லேலூயா. நான் துரோகி இல்லையா, நான் பாவி இல்லையா, நான் பொய்யன் இல்லையா, நான் எத்தன் இல்லையா, நான் ஏமாத்தன்காரன் இல்லையா, நான் உத்தமனா, நான் சன்மார்க்கனா, நான் தேவனுக்கு பயந்தவனா? என்ன தள்ளவே இல்லைங்க. இதுக்காக தாங்க கையும் கரங்களை தட்டி நல்லா சந்தோஷமா, ஏசப்பா நீங்க போதும்பா, இதுக்கு தாங்க அந்த வார்த்தை, இதுக்கு தாங்க. நான் எவ்வளோ செஞ்ச போதும் என்னை விடவே இல்லையேங்கப்பா. எவ்வளோ பேர் என் கண்ணு முன்னாடி அடிச்சு சாவுறான், என் முன்னாடி எத்தனையோ பேர் என் கண்ணுக்கு முன்னாடி அழிஞ்சு போறாங்க, எத்தனையோ பேர் என் கண்ணுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாமல் போறாங்க, எத்தனையோ பேர் என் கண்ணுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதோ வியாதி, பலவீனம், நிந்த, போராட்டம், கஷ்டம், துன்பம் எவ்வளோ வந்துச்சு ஆண்டவரே, ஆனால் என்னை விடவே இல்லையே. ஒருத்தர் சொல்றான், என்னில் நன்மை இல்லாதிருந்தும் ஏனோ என்னை தெரிந்து கொண்டே. என்னன்னு தெரியலையே, அப்படி ஒன்றும் உத்தமெல்லாம் இல்லையே, அப்படி ஒன்றும் நல்ல குணம்லாம் இல்லையே, அப்படி ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லையே, சம்திங் ஸ்பெஷலெல்லாம் இல்லையே, அப்படி ஒன்றும் பெரிய குவாலிட்டியெல்லாம் என்கிட்ட இல்லையே. ஆனால் என்னை விடலை. ஒருபோதும் கைவிடாதவர், ஒருபோதும் விட்டு விலகாதவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யார் போனாலும் சரி. மத்தேயு புஸ்தகத்தில் 28வது கடைசி அதிகாரத்தில் சொல்லும் போது கடைசி வார்த்தை, முந்தின வார்த்தை சொல்லுது, ஆமா, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும், சகல நாட்களிலும், அது அம்மா போகலாம், அப்பா போகலாம், அண்ணன் தம்பி போகலாம், சொத்து சுகம் போகலாம், நம்ம வீட்டை கணவன் மனைவி பிள்ளைங்க யார் வேணாலும் போகலாம், என் தேவன் விட்டு விலகவே மாட்டான். நல்ல பலமா கரங்க. அப்படிதான் யாக்கோபை நடத்தினார், யாக்கோபை நடத்துறாரு. இவன் என்னதான் ஏமாத்தி என்னதான் பண்ணி என்னதான் பண்ணாலும் போகிற இடத்துலலாம் அவனை பாதுகாத்து அவன் சொல்கிறான், ஆண்டவரே இந்த இடத்துல லூசு என்கிற இடத்துல படுத்து இருக்கிற ஆண்டவரே நான், ஆமாம் இந்த லூசு தான் பெத்தேலாம் மாறிச்சு, இந்த லூசுங்களை தான் பெத்தேலாம் மாற்றிருக்கிறாரு, பல லூசுங்க இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு, பல லூசு பேசியிருக்கு, பல லூசு பைபிளை பெரட்டின்னு இருக்கு, பல லூசு மியூசிக் வாசிக்குது, இந்த லூஸை தான் ஆண்டவர் என்னவா மாற்றினாரு? அல்லேலூயா. அந்த இடத்துல சொல்றாரு, ஆண்டவரே நீ போகிற இடத்துல, நான் போகிற இடத்துல நான் போய் வெற்றிகரமா திரும்பி என் தகப்பன் வீட்டுக்கு நான் வந்தா உனக்கு என்ன கொடுப்பேன்? என்ன கொடுப்பேன்? என் சம்பாதியத்துக்கு எல்லாம் தசமபாகம் கொடுப்பேன். எத்தனை பேர் சம்பாதியத்துக்கு எல்லாம் தசமபாகம் கொடுக்குறீங்க? இல்லை பாஸ்டர், நான் ஹாஸ்பிட்டலுக்கு வேணா கொடுப்பேன் பாஸ்டர், கர்த்தருக்கு காணிக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் பாஸ்டர். கீப் இட் ஓட்.
டாக்டருக்கு கொடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். நோயாய்ப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நோய்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவாயாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். இங்கே அவன் அந்த 28வது அதிகாரத்தில் இப்போ எல்லாத்தையும் இழந்து அவன் போகிறான். ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு பழுக்கும் போது அவன் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சுகமாய் வர பண்ணுவேன். அந்த வசனத்தை வாசிங்க, தகப்பன் வீட்டுக்கு சுகமாய் வர பண்ணுவேன். அந்த வசனத்தை வாசிங்க, இருக்கா பாருங்க. நின்று ம் 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 15வது வசனம், 15வது வசனம். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் காத்து தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. நல்ல கரங்களை தட்டி இந்த வார்த்தை எனக்கு வேணும்னு சொல்றீங்களா? நல்ல கரங்களை தட்டி. ஒரு நாளும் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய விஷயத்தை நம்மளை கொண்டு செய்யாம நம்ம உயிர் போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் எந்த விதத்திலும் தாழ்ந்து போகவே மாட்டோம். என்ன பக்கத்தில் கை சொல்லுங்க, என்ன கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் கையை பிடிச்சி சொல்லுங்க. என்ன கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் செய்கிற வரைக்கும் என் தலையிலேருந்து ஒரு விழாது. சொல்லக்கூடாதுன்னு தான் பார்க்குறோம். சரி, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி, இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு 2 பரிவாரங்களை எடுத்துக்கின்னு சகோதரனுக்கு எவ்வளவு வேண்டுமோ அவனுக்கு கொடுக்குற அளவுக்கு எடுத்துக்கின்னு 2 பரிவாரங்களோடு நல்லா கோலும் கையமாய் புறப்பட்டு போய் அவன் திரும்பி வரும்போது நல்லா பின்னாடி 12 13 பிள்ளைங்க. ஆமாம், 12 பிள்ளை 1 சா. அப்போ அந்த 13ஓடு சேர்ந்து 4 மனைவி, அதுக்கப்புறம் ஆடுகள் மாடுகள் குதிரைகள், அது ஆமா பொண்ணு பொருள் எல்லாத்தையும் சேர்ந்து அப்படி பெரட்டிக்கின்னு வருகிறார். இப்போ வார்த்தையை சொல்றாரு அவரு 32. இப்போதான் நான் சொன்ன அந்த வார்த்தை, சீக்கிரம் அந்த வசன வாசிங்க. 32:10. ஆடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. இப்போ நம்ம எதை பற்றி பேச போறோம் கேட்டா, நீ எதுக்கு பாத்திரன்? அவர் கேட்பாரு, என்ன மெசேஜ் தெரில, நான் பேசினா தான் தெரியும். எதை பற்றி பேசுறதுலாம் எனக்கு தெரியாது. வசனங்களை எடுத்துன்னு வருவேன், கர்த்தர் பேசினா பேசுவேன். இப்போ உனக்கு நான் சப்ஜெக்ட் கொடுத்தாச்சு, நான் எதற்கு பாத்திரன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீக்கிரமாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் சில பாயிண்ட்டுங்களை நான் சொல்கிறேன். நம்ம எதற்கு பாத்திரன் அல்ல. நமக்கு எதற்கு பாத்திரன், நான் எதற்கு பாத்திரன் அல்ல. அவர் சொல்றார், நான் எவேனும் பாத்திரன் அல்ல. நாம எதுக்கெல்லாம் பாத்திரன் அல்ல. அதுக்கு 2வது, எவைக்கெல்லாம் நாம் பாத்திரனா இருக்கணும். எவைக்கெல்லாம் நான் பாத்திரனா இருக்கணும். அப்படி பாத்திரனா இருக்கிறதுக்கு தவறினால் எனக்கு என்ன சம்பவிக்கும்? கடைசியா, யார் தேவனுக்கு ஏத்த பாத்திரன்? இதான் மெசேஜ். நல்ல கவனிங்க. நமக்குன்னா நமக்கு தான், நமக்கு இல்லைன்னா நமக்கு இல்லை. வேதத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் ஆபிரகாமுக்குன்னா ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு, ஈசாக்கின் குமாரன் யாக்கோபு, யாக்கோபின் குமாரன் தாவீது, தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவின் குமாரன் சிம்சோனுக்குன்னா அந்த வார்த்தை எனக்கு இல்லை. வெறும் ஆபிரகாமுக்குன்னா அது ஆபிரகாமுக்கு மாத்திரமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சொல்லுங்க, இப்போ இருக்கிற வார்த்தை நல்ல கரங்களை உயிர் சொல்லுங்க. இப்போ சொல்ற வார்த்தை எனக்கு சொல்ற வார்த்தை. ஹல்லேலூயா. நம்பர் 1, நம்ம எதற்கு பாத்திரனா இருக்கக்கூடாது. அந்த வார்த்தை சொல்லுது, ஆமா, தவறு சில நேரங்களில் தகுதி இல்லாத நேரங்களாக மாறினோம். பாத்திரன் அல்ல, சில நேரங்களில் பாத்திரன் அல்லாத காரியங்கள். அப்போ நம்ம எதற்கு பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சங்கீதக்காரன் அழகாய் சொல்லும் போது, மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 11வது வார்த்தையில் இங்கே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. 11 மனம் திரும்புதற்கென்று
ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிற வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாத ரட்சையை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி வந்தவர், வழியை ஆயத்தம் பண்ணினவர். யோவான் ஸ்நானகனை போல ஒருவனும் இல்லை. வசனம் சொல்லுது, அதையும் சொல்லுது, ஒருவனும் இல்லை. யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிறவனாய் இருக்கிறான். யோவான் ஸ்நானகன் ஆமா இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வந்த ஒரு ஆள், வழியை செவைப்படுத்தினவர். வயிற்றில் இருக்கும் போது எலிசபெத் வயிற்றுல யோவான் ஸ்நானகன், மனோவா எலிசபெத் வயிற்றுல, ஆமா இல்ல எலிசபெத் வயிற்றுல அவன் இருக்கும் போது மரியாள் போய் என்ன பண்றாங்க, வாழ்த்துகிறாங்க. வாழ்த்தும் போது வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளை ஆடுது. நம்மலாம் வெளியே வந்து அந்நிய பாஷை பேசல. கையை பிடிச்சி சொல்லுங்க, அந்நிய பாஷை இருக்குதா? உங்ககிட்ட இருக்கிற பாஷை தான் எனக்கு தெரியுமே. அந்நிய பாஷை தவிர மற்ற எல்லா பாஷையும் இருக்கும் நம்ம கையில். அந்த பாஷையை தவிர மற்றதெல்லாம் இருக்கும். வாயில வரும் பாரு வார்த்தை, அம்மா. அம்மா தான், அந்த அம்மா தான் வாயில வருத்தம் வரும் பாரு, அம்மா. குறைஞ்சிச்சு அந்த அம்மான்ற வார்த்தை எல்லாம். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இதே வயிற்றுல தின்றுவேன். ஆசிடா தான் உன் வயிற்றுக்கு போகும். அல்சர் வரும். துணிகரமா ஏதாவது தொட்டிங்க அந்த பாத்திரத்தை, அல்சர், குடல் புண்ணாகும். வாய் ஜாக்கிரதை. இங்க வந்து சும்மா எங்க வரும், எங்க இந்த அனல் வரும்? அனல் எங்க வரும்? அது கொஞ்சம் நெஞ்ச காஞ்சிருந்தா என் பத்தி பிடிக்கும், அதுதான் இருக்குதே. யோவான் ஸ்நானகன் அப்படி இல்லை. வயிற்று உள்ள இருக்கும் போது அபிஷேகத்தினால நிரம்புறான். எத்தனை மாசம் தெரியல, 6 மாசம் சொல்லுதுல்ல, 6 மாசம் சொல்லுது. 6 மாசம் உள்ள குதிக்குது, உள்ள 6 மாசம் உள்ள குதிக்குது அபிஷேகத்துல. சும்மா குதிக்கல, சும்மா குதிக்கல. பிள்ளைக்கு அப்படி போயிட்டு வந்தா இந்த கால் வந்து நிற்கும். கையை தொட்டு பாருங்க, தொட்டு பாருங்கன்னு வாங்க. எத்தனை பேர் தொட்டு பார்த்தீங்க தெரியல. அது காலா தலையா தெரியாது. ஆனா அந்த புள்ள குதிக்குது. அந்த தாய்க்கு எப்படி இருக்கும் பாருங்க. அந்த உள்ள அந்த தாய்க்கு எப்படி இருக்கும், குதிக்குது அந்த பிள்ளை. ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். இயேசு பின்னாடி நிக்கிறாரு. வரிசையா ஒரு லைன் நிக்குது. ஞானஸ்தானங்க, ஞானஸ்தானத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரே அவர் தான். அது வரைக்கும் ஞானஸ்தானம் இல்ல. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் ஞானஸ்தானத்தை அறிமுகப்படுத்தினதே அவர் தான், வேற யாரும் இல்லை. அதுக்கு முன்னாடி எவனும் ஞானஸ்தானம் கொடுக்கல. வரிசையில் நிக்கிறாங்க. இயேசு பின்னாடி வந்து பர்தாமா நிக்கிறாரு ஞானஸ்தானம் பெறுவதற்காக. எல்லாம் லைன்ல நிக்குது. இங்க உடனே நம்மால் சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே. யாருக்குறது, யாருக்கு லைன்ல? அட என்னங்க பிரசங்கத்தை கேட்குறீங்க? இயேசு நிற்கிறாரு. பாஸ்டர் எனக்கு தான் பேசினாரு. மோதேவி உனக்கு தான் பேசினேன், உனக்கு தான் பேசினேன், வேற யாருக்கு பேசுவேன்? மோதேவி இருந்தால் உனக்கு தான் பேசுவேன். அவர் சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள வகை தேடியவன் யார்? இயேசு ஒண்ணுமே சொல்லிய. அவன் யோவான் ஸ்நானகன் ஒரு விசேஷமான பாத்திரங்க. அவன் வேற லெவல். அதுதான் என் பிள்ளைக்கு அதை தேடி தேடி கண்டுபிடிச்சு என் பிள்ளைக்கு பேர் வச்சேன், யோவான் ஸ்நானகன். என் பிள்ளைக்கு பேர் வச்சு அந்த அபிஷேகத்துல கொஞ்சமாவது பர்சன்டேஜ் கணக்கிலேயாவது அவன் மேல விழட்டும் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. இந்த யோவான் சொல்லுகிறான், யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், பாத ரட்சையை சுமக்க நான் பாத்திரன் அல்ல.
இயேசு அவ்வளவு எல்லாவற்றிற்கும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவர். பரிசுத்தம் இல்லாமல் பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் பூமிக்கு வந்த ஒருவர், இன்றைக்கு நம்ம அவரை பார்த்து அப்பான்றோம். பாத்திரனா இதுக்கு இன்னும் கொஞ்சம் உள்ள போனா அவர் மார்க்கில் இன்னும் கொஞ்சம் அழகா 1ஆவது அதிகாரம் 7வது வசனம், மார்க் 1:7. குனிந்து அந்த லேஸ் போடுறாங்கல்ல, லேஸ் பாத ரட்சை, அந்த குனிந்து அதை அவிழ்க்கிறதுக்கும் நான் பாத்திரன் அல்ல. நம்ம தான் சொல்லிக்கிறோம், நாங்க தேவனுடைய பிள்ளை, நாங்க ரட்சிக்கப்பட்டவர்கள், நாங்க தான் தீர்க்கதரிசனம் சொன்னேன். ஜஸ்ட் மிஸ். காலை நியூஸ் எத்தனை பேர் பார்த்தீங்க? பார்க்கலையா? அமெரிக்கா ஜனாதிபதி யாரு? ட்ரம்ப். என்ன பண்ணாங்க? பார்க்கல. அப்பா என்ன தீர்க்கதரிசனம் சொன்னாருமா? ட்ரம்ப் சீக்கிரமா சொல்லு, சீக்கிரமா போயிடுவாரு. ஜஸ்ட் மிஸ்ல போயிட்டாரு. ஜஸ்ட் மிஸ். நான் சொல்ல ஜஸ்ட் மிஸ். அடிச்சாங்க, தப்பிச்சிட்டாரு. போடா, தீர்க்கதரிசனம் நிறைவேற. ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சா தீர்க்கதரிசனம் அப்படின்னு நினைச்சேன். என்ன இருக்குதுல்ல, வருஷம் மாசம்லாம் இருக்குதுல்ல. குனிந்து அவிழ்க்கவும் நான் என்ன இல்லை, பாத்திரன் இல்லை. நம்ம என்ன வேணாலும் சொல்லாங்க, அவர் தூரம் நிக்கிறது கூட நம்ம பாத்திரன் இல்லைங்க. இன்னைக்கு தான் நம்மளுக்கு டிவிக்கே தெரியும், டிஎம்கே தெரியும். நம்ம கொஞ்சம் அப்படி உள்ள வந்தா ஏபிஜே தெரியுமா? ஏபிஜே எத்தனை பேர் தெரியும்? ஏபிஜே அவரெல்லாம் எங்களுக்கு எங்க தெரியும்? எங்களுக்கு டிவிக்கேன்னா அது குழந்தை கூட, அதுக்கெல்லாம் டிவிக்கே தெரியுமா? மூஞ்ச பாரா, டிவிக்கே உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? மொட்டை தலையை உடச்சிடுவேன். அப்துல் கலாம் தெரியுமா? தெரியாது. அது எப்படி உனக்கு தெரியும்? உனக்கு தெரியுமாடா அப்துல் கலாம்? யாரு? உங்க பெரியப்பாவா? வேற யாருக்கிட்ட தெரியும்? உனக்கு தெரியுமாடா? உனக்கு தெரியுமாடா? யாரு? பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவில். பிரைம் மினிஸ்டர் இல்லடா, பிரசிடென்ட். அப்படி சொன்னியா? பிரசிடென்ட் சொன்னியா? அவரு இந்த அவங்களுடைய ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்களாம், இவங்க போய் யார் பதவி ஏற்கிறார்களோ அவங்க ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்களாம், இவருக்கு அந்த ஷூக்கு பாலிஷ் பண்ணுறதுக்கு, ட்ரெஸ்ஸு ரெடி பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் ஒரு ஆள் தனியாக வச்சுருப்பாங்களா. அவங்க தனியாக வச்சுருப்பாங்க. இவர் போன உடனே ஒருத்தன் நின்றவருக்கு காலையில் எழுந்த பிறகு பார்த்தா ஷூ பல இருக்குது. இவர் கேட்டார், யாரா அந்த வேலையை செஞ்சது அப்படின்னு கேட்டார். ஒன்று சொன்னேன், சார் நான் தான் சார். நீ ஏன்டா என் ஷூவை பாலிஷ் பண்ண? இல்லை சார், என் வேலையை அதுதான், பாலிஷ் பண்ணுறது தான் என் வேலை. இது வேணா, என் ஷூவை நான் பாலிஷ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியும், நீ என்ன பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த வேலையிலேருந்து இவர் என்ன பண்ணிட்டாராம், வேற வேலைக்கு மாற்றிட்டாராம். உங்களுக்கு தெரியுமா அது? என்ன வேலைக்கு மாற்றினாரு? தோட்ட வேலைக்கு மாற்றிட்டாரு. தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுற, நீ எந்த ஒன்றும் பண்ண தேவை, நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கெல்லாம் நம்மளுக்கு பைபிளை தூக்க கூட ஒரு ஆள் பைபிளை தூக்கு தான் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கினான். நாசமா போடுவேன். பைபிளை தூக்கத்துக்கு ஒருத்தி தேவைப்படுறான். பைபிளை தூக்கத்துக்கு இன்னும் கொஞ்சம் வேணா துணியை பிடிச்சி தூக்கின்னு வருவாங்க இப்படி ஒன்று. ஏன்னா எங்கன்னா கீழே விழுவேன், தேஞ்சிடும் ஃபுல்லாக. இப்போ பொண்டாட்டி தான் பிடிச்சி தூக்கின்னு வருவா இப்படி.
பைபிளை ஒழுங்கா. அல்லேலூயா. இதை நீ சுமந்தால் அது உன்னை சுமக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா கரங்களை தட்டி. சும்மா இதுக்கு ஆள்லாம் வச்சுக்காத. ஆமா, இதுக்கு ஆள்லாம் வச்சுக்காத. அதுக்கப்புறம் ஒரு ஆள் வைப்பாங்க, ஓம் கேரன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் இருக்கும் உனக்கு. அவங்க தான் எல்லாமே பண்ணுவாங்க உனக்கு. இதை ஒழுங்கா சுமக்க கத்துக்கோ. இதை சுமக்கிறதுக்கு நிறைய பேருக்குறாங்க, யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இது நான் பிச்சை எடுக்கிற தட்டு. நான் பிச்சை, எனக்கு பிச்சை போடுற தட்டு அது. என்ன பண்ணாராம், அவர் தோட்ட வேலையில் விட்டுட்டாராம். தோட்ட வேலையில் விட்டுட்டு இவர் போகும்போது அந்த தோட்டக்காரனை கூப்பிட்டாராம், வாப்பா இங்கே. கூப்பிட்டா சூட் கேஸ் இது கொஞ்சம், இது மேலே கொஞ்சம் தண்ணி ஏடுறா அப்படின்னாராம். இது மேலே கொஞ்சம் தண்ணி ஏடுறாப்பா, இங்கே இருக்கிற பைசா, இங்கே இருக்கிற தூசி கூட எங்களுக்கு வேணாடா. இன்னொருத்தன் தூசி, இன்னொருத்தர் தும்பு, இன்னொருத்தனுடைய காசு, இன்னொருத்தைய பணம், இன்னொருத்தருடைய மற்ற எதையாவது உன் வீட்டுக்கிட்ட வந்துட போகுது, ஏதாவது வந்துட போகுது, பெரிய சாபமாக உட்காந்துரும், பெரிய சாபமாக உட்காந்துரும். இதெல்லாம் உள்ள வச்சுக்கின்னு தான் நான் பாத்திரன். நல்லா வெள்ளை சட்டியை போட்டு நல்லா உள்ள உட்காந்துட்ட பைபிள் ஒரு கையில் வச்சுக்கிறோம். கொஞ்சம் நம்மளை குத்துற மாதிரி இருந்துச்சுன்னா வெளியே போய் நின்றுக்கிறோம். நம்மளை கொஞ்சம் உதைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி வெளியே போய் அப்படி நிற்கிறோம். அப்படி போயிடும். போயிட்டு போய் தொலை போய் தொலைஞ்சுது. என் கண்ணு முன்னாடி நிற்காது, ஓடிடு. நான் ஏன் சும்மா உன்னை பூச்சி வந்தா என் பின்னாடி பரலோகத்துக்கு வா, இல்லாட்டி ஓடு நரகத்துக்கு. உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அவர் என்ன பண்ணாராம், தண்ணி ஊத்திட்டு மறுபடியும் எழுதினாராம். மறுபடியும் ஷூக்கு பாலிஷ் போடுற வேலையும் இவனை விடுறேன்னு மறுபடியும் வச்சுட்டு போயிட்டாராம். ஏன்னா அடுத்தவன் ஷூ பாலிஷ் போடணும், ஏன் ஷூ பாலிஷ் போடாத, அதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் சொன்னாரு, இன்றைக்கு நாம் அவரை அப்பாண்டு கூப்பிட பாத்திரம் இல்லை. காரணம், நேத்து கேட்ட சத்தியத்தின்படி உள்ள குப்பை, நிறைய அழுக்கோடு தான் தெய்வத்தை ஆராதிக்கிறோம். நூற்றுக்கு அதிபதி அங்கே சொல்லுகிறான். நூற்றுக்கு அதிபதி மத்திய 8வது அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்லுகிறான். நூற்றுக்கு அதிபதி ஒருவனை போ என்று சொன்னால் போகிறான், ஒருவனை வா என்று சொன்னால் வலிக்கிறான். எனக்கு வேலை செய்ய, எனக்கு ஆட்களை செய்ய, எனக்கு அதை செய்ய இதை செய்ய எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், நான் பாத்திரம் நல்ல ஆண்டவரே. இந்த ஒரு தாழ்மை உள்ள வந்துச்சுன்னா போதுங்க, நான் பாத்திரம் நல்லப்பா. இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் பாத்திரம் அல்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன், இது நீங்க கொடுத்த பிச்சை, இது கொடுத்த அறிவு பிச்சை, இது கொடுத்த படிப்பு பிச்சை, இது கொடுத்த வேலை பிச்சை, இது கொடுத்த ஞானம் பிச்சை, எல்லாம் பிச்சை 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 பிச்சை. சொல்லு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டுருவ. Glory to God. எல்லா மகிமையும் glory to God. எதையும் நெஞ்சு நிமித்தாத. கஷ்டப்பட்டு படிக்கிறோம், கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், கஷ்டப்பட்டு வீடு கட்டின, கஷ்டப்பட்டு இது வாங்கின, பிச்சை. ஏன் அவ்வளவு பெருசா போற? பிச்சை. இதெல்லாம் பிச்சை. நிக்காத. உன் பெருமை, தலகணம், உடைய படிப்பு, உடைய எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டு உள்ள வா. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நூற்றுக்கு அதிபதி சொல்றான், என்ன ஒருத்தனை போனா போறான், வரும் நான் வரலாம், ஆனா அவங்க முன்னாடி நிக்கிறதுக்கு நான் பாத்திரம் இல்லப்பா. ஏசாயா 6வது அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாருங்க. மேலே பறக்கிறதான தூதர்கள் அல்லது பணிவிடை செய்கிறதான ஒரு ஆவி என்று சொல்லலாம், ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்லலாம். கேருமீன் பறந்து கொண்டே, 2வது வசனம் சொல்லுகிறது, தன்னுடைய செட்டையினாலே தன் ரெண்டு செட்டைகளால் மூடி எல்லாத்தையும் அடக்கும். தன்னை தாழ்த்தி, சிறக மூடணுன்றலாம் அவசியம் இல்லை, மூடுது. நமக்கு தலையில முக்காடே இல்லை, அங்க ஒரு தேவ பயமே இல்லை, ஒரு பக்தியே இல்லை. அது சொல்றது அது பயபக்தியோடு. லூக்கா 15வது அதிகாரத்தில் இளையகுமாரன் சொல்றான், ஆண்டவரே பிள்ளை என்கிறதான எனக்கு அந்த தகுதி, அதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அப்படி ஒரு வசனம் இருக்கா?
19வது வசனம் வாசிங்க. ம் ம் நான் பாத்திரன் அல்ல. எதுக்குங்க நான் பாத்திரன்? எனக்குள்ள என்னங்க உத்திரமாக இருக்கிறது? நான் அவரை அதுக்கு நான் பாத்திரம் சொல்றதுக்கு எனக்கு என்ன உத்திரமா இருக்கிறது? என் வாய் சரியா, என் மனசு சரியா, என் சிந்தை சரியா, என்னுடைய சுபாவங்கள் சரியா இருக்கா, என் நடக்கை சரியா இருக்கா, என்னங்க சரியா இருக்கு? என்ன சரியா இருக்கு? ஒருபோதும் கர்த்தர் நம்ம விடவே இல்லை. கரங்களை தட்டி இதற்காக தான் சொன்னேன். ஒன்றுமே சரி இல்லைனாலும் ஆண்டவர் என்னை விடவே இல்லை. நான் எவேனும் பாத்திரம் அல்ல. நல்ல கரங்களை தட்டி இந்த படிப்புக்கு, இந்த ஆசீர்வாதத்துக்கு, இந்த சம்பாத்தியத்துக்கு, இந்த கர்த்தாவே இந்த நல்ல நிலைக்கு வர நான் ஒன்றுத்துக்குமே தகுதி இல்லை. ஆனாலும் என்னை தகுதிப்படுத்தி நல்ல விசுவாசத்தோடு கரங்களை தட்டி அல்லேலூயா. பாத்திரமா இருக்கணும். எதுக்கு? நான் பாத்திரம் இல்லை என்பது சில விஷயங்களை சொன்னேன். நான் பாத்திரமா இருக்கணும். எதுக்கு பாத்திரமா இருக்கணும்? எதுக்கு பாத்திரனா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு 4 வசனம் சொல்றேன். எதுக்கு? எபேசியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம். 4:1. நான் சீக்கிரமா ஓடுகிறேன். இது பெரிய மெசேஜ். நான் சீக்கிரமா ஓடுகிறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் முடிக்கிறேன். வாசிங்க பார்க்கலாம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவர்களாகிய நான் சொல்லுகிற புத்தி என்னவெனில், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொண்டு. அழைப்புக்கு பாத்திரம். எங்க அழைச்சாரு? எதுக்கு அழைச்சாரு? இந்த ஜனத்தை எதுக்கு அழைச்சாரு? ஏன் காப்பாத்தினாரு? அழைத்த அழைப்போம் கிருபை வரங்களும் ஒரு நாளும் மாறாது. என்னை அழைச்சாரு. என்னை அழைத்தவர் அந்த அழைப்புக்கு பாத்திரனாய், அந்த அழைப்புக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் பாத்திரமாய் எங்க அழைச்சாருன்னு கேட்டா 1வது வசனம் சொல்லுது. எபிரேயர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம். 3வது அதிகாரம் 1வது வசனம். இப்படி இருக்க பங்கு உள்ளவர்களாகிய பரிசுத்த, அவர் சொல்றாரு பரம அழைப்புக்கு. எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம்? பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. இதுக்கு பாத்திரனா, எதுக்கு பாத்திரனா இருக்கணும்? பரலோகத்துக்கு பாத்திரனா இருக்கணும். எதுக்கு இருக்கணும்? எப்படி இருக்கணும்னு கேட்டா, அழைப்புல ஒவ்வொருத்தனுக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்காரு. என்னால முடியக்கூடிய விஷயத்தை உன்னால நிச்சயமா முடியாது. உன்னால முடியக்கூடிய விஷயத்தை நிச்சயமா என்னால முடியாது. நீ செய்ய வேண்டிய காரியத்தை நிச்சயமா என்னால செய்ய முடியாது. அப்படி கொடுக்க சொன்னா மைக்க கொடுத்தா அழகா பேசுவாரு, நல்லா பேசுவாரு. ஆனா நான் வாயை தந்து என் கையில மைக்க கொடுத்தாங்கன்னா அவ்வளவுதான், கெட்டான் செத்தாம. மூஞ்சில, காலில், வாயில, மூக்குல எல்லாத்துலயும் ரத்தம் வரும். கிருபை, ஒரு கிருபை. உன்ன மாதிரி நான் செய்ய முடியாது, உன்ன மாதிரி செய்ய முடியாது, உன்ன மாதிரி நான் செய்ய முடியாது. ஆனா என்ன மாதிரி நீ செய்ய முடியாது. ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கிருபை கொடுத்திருக்காரு. உன்னுடைய வேலையை நீ செய்யாமல் போனால் பாத்திரம் அல்ல. உன் வேலை என்னது? சாயங்காலம் சனிக்கிழமை சாயங்காலம் உனக்கு உயிரே போகிற காரியம் இருந்தாலும் வந்து மண்டிட்டு ஆண்டவர் மேல ரத்தத்தை, உன் மேல ரத்தத்தை ஊற்றி உன் பொண்டாட்டி கேட்டா சொல்லும், ஐயோ பாப்பா அழுறா பாஸ்டர். அவன் அழுறாளாம். அழாம நீ அழாம இருந்தியா? அவன் அழதான் செய்வான். அதனால நான் இது கடவுளுக்கு எப்படி இருக்கும்? உனக்கு கொஞ்சம் லேட் பண்ணியிருக்கலாமோ? நீ கேட்டதை நான் கொடுத்துட்டனோ நினைப்பாரு. நான் அவங்கள பத்தி பேசல, நான் எல்லாரும் பத்தியும் பேசுறேன். நீ கேட்டது உனக்கு கிடைச்சதுனால நீ வரல சுத்திகரிப்புக்கு. நீ எல்லாத்தினால கம்ஃபர்டபுளா ஆனதுனால வரல. உன்னை அழைச்சதே நான் அதுக்காக தான் அழைச்சேன். அது உனக்கு தெரியாதுல்ல? வேலை வந்துச்சு உனக்கு. இப்போ வேலை வந்துடுச்சு. இப்போ வேலை தான் பிரச்சனை இல்லை. வேலை இல்லைன்னா சர்ச்சுக்கு வந்துருவியா? முக்கியமான வேலை, அந்த முக்கியமான ஆள் இல்லைன்னா சர்ச்சுக்கு வந்துருவியா? முக்கியமான ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் இல்லைன்னா தூங்கிட்டேன் பாஸ்டர். அஜித் தூக்கமே வரலன்னா சர்ச்சில் தானே விழுந்து கிடப்ப. துணி துவைக்கணும் பாஸ்டர், துணியே இல்லைன்னா
சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. அழைப்புக்கு பாத்திரன். நீ இல்லைனாலும் ஓடாது, நீ இல்லைனாலும் ஓடாது, நீ இல்லைனாலும் ஓடாது. ஏன்னா நான் காலையில் சொன்னேன், எல்லாமே இயேசுவுக்கு அவயவங்கள். சொல்லுங்க, அவயவங்கள். ஒன்று கால், ஒன்று கை, ஒன்று மூக்கு. நீங்கள்லாம் கையை தட்டுனா, கையை தட்டாமல் போனால் நீ பாத்திரன் அல்ல. முழங்கால் படியிட்டு தேவனை ஆராதிக்கலாம் அப்படி சொன்னால் பெரிய வெண்ணெய் மாதிரி ஏந்து நிற்கிறது ஆராதனை இல்லை. பாசு சொன்னாரு, முழங்கால் படியிடுன்னு சொன்னாரு. இங்க சொல்றது ஆவியானவர். நீ என்னமோ அம்பானி மாதிரி எழுந்து நின்றினா முழங்கால் போட வைப்பாரு. ஒரு நாள் வரும், ஒரு நாள் நிற்க முடியாது, முழங்காலில் தான் நிற்ப. எத்தனை பேர் ஆமேன்றீங்க? சொல்ல மாட்டீங்களே, எனக்கு தான் தெரியுமே. அழைப்பு, பரம அழைப்பு. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன். ஓடுகிறேன், ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய். அதுதாங்க சபை, இதுதான் சபை. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்தா சபை என்னத்துக்கு? நீ சொல்லலாம், மற்ற விஷயத்துக்கெல்லாம் லீவை போடுறோம், மற்ற விஷயத்துக்காக என்னவோ ஒன்று செய்கிறோம். தெய்வத்தை ஆராதிக்கிறதுக்கு ஒரு பரிசுத்தம் தேவைப்படுதுங்க. இதற்காக தாங்க சுத்திகரிப்பு. உள்ள பிசாசு நுழைஞ்சிருவாங்க, வீட்டுக்குள்ள நுழைவாங்க பிசாசு. பழம அழைப்புக்கு ஆமா பங்குள்ளவர்களாய் ஆண்டவர் கொண்டு வந்து இன்னைக்கு வச்சிருக்காருங்க. நமக்கு தெரியல. பிலிப்பியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். சீக்கிரம் வாசிங்க, ஒரு 2 விஷயங்களை சொல்லிட்டு போறேன், வாசிங்க. பிலிப்பியர் 1:27. சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காக சுவிசேஷத்துக்கு பாத்திரராய் அது அங்க சொல்றது சுவிசேஷத்துக்கு பாத்திரனாய். ஞானஸ்தானம் இத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷம் காலங்கள் நடந்தது. நான் நடந்தாலும் ஒரு சுவிசேஷம் வரணும், நான் பேசினாலும் ஒரு சுவிசேஷம் வரணும், நான் எதை செஞ்சாலும் ஒரு சுவிசேஷம். என் நிமித்தமாய் ஆண்டவர் ஆண்டவர் இயேசு 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 அப்படின்னு சொல்லி வெளிப்படணும். பட்டதா? நீ பத்திரிகை அடிச்சாலும் அதுல இயேசு நாமம் வெளிப்படணும். நீ ட்ரெஸ் போட்டாலும் இயேசு நாமம் வெளிப்படணும். நீ பிறந்த நாள் கொண்டாடினாலும் இயேசு நாமம் சரிப்படணும். நீ செத்த சாவு நாள் கொண்டாடினாலும் தேவ நாம மகிமை. எதை செய்தாலும் தேவ நாமம் மகிமைக்கென்று. எத்தனை பேர் உன்னை பார்த்து கிறிஸ்துவை ஏத்துக்கணும்? பின்னாடி வேணா போயிருப்பான், பின்மாற்றமா வேணா போயிருப்பான். எத்தனை பேர் என்னை பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொண்டா? இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர்? சுவிசேஷத்துக்கு சுவிசேஷத்துக்கு நான் பாத்திரனா இருக்கணும். எனக்குள்ள ஒரு சுவிசேஷம் வந்துனே இருக்கணும், எரிந்துனே இருக்கணும், எப்போதும் எனக்குள்ள நடந்துனே இருக்கணும். அந்த 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 சுத்திகரிப்பு எனக்குள்ள நடந்துனே இருக்கணும். சுவிசேஷம் 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 பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். இருதய துடிப்பு, இயேசுடைய இருதய துடிப்பு எனக்கு தான் தெரியும், வேற எவனுக்கும் தெரியாது. தெரியுதா? எனக்கு தான் தெரியும் பாரம். அந்த பாரத்தை நான் தான் காட்டணும். எப்படி காட்டணும்? என் நடக்கையில,
என் ட்ரெஸ்ஸில், என் வாழ்க்கையில், என் பேச்சில், என் சுபாவத்தில் சுவிசேஷம் வந்துடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிரை கொடுக்குறாங்க. எத்தனை பேர் ஓட்டு போட்டீங்க? கரையை, ஆமா, விரலை கையை கரைப்படுத்தினவர் எத்தனை பேர்? உயிரை கொடுக்குறாங்க. அவன் பணத்தை செலவு பண்ணிக்கிறான், உயிரை நைட்டும் பகல நிற்கிறான். பாவம், ஒரு அனுபவமே இல்லாத ஒருத்தர் மூஞ்செல்லாம் கருப்பாயிடுச்சு என்ன மாதிரி. பாவமாகுது பார்த்தா. நைட்டும் பகலும் ஒர்க்கு ஒர்க்கு ஒர்க்கு. கருப்பா இருக்கிறோம் கருப்பா இருக்கிறான், சோப்பா இருக்கிறோம் கருப்பாயிடுறானே. எப்படியாவது என்னுடைய 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 இதை வெளிப்படுத்தினோம், எப்படியாவது என் கட்சி வந்துடணும் அப்படி சொல்லி நைட்டும் பகல என்னெல்லாம் செய்யறானுங்க. சுவிசேஷம் என்னங்க செஞ்சீங்க? சரவணா ஸ்டோருக்கு துணி வாங்க போனா ஒரு பை கொடுத்துறாங்க, விளம்பரம் பண்றாங்க, பை எடுத்து அந்த பை கூட விட மாட்டேங்குது, எடுத்து ஒல்லு சொருகி வைக்குது. இது என்னத்தை கொடுக்க போகுது? என்னத்தை? அது ஒரு கவரே உன்னால கொடுக்க முடியலையே, நீ எங்க இயேசுவாக உயிரை கொடுக்க போற? கவர் சும்மா அடிச்சடிச்சான், அவன் நேக்க அடிச்சடிச்சுக்கிறான். என்ன ஆச்சு? இது போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும், சரவணா ஸ்டோர், ரங்கநாத தெரு, டி நகர் அப்படின்னு சொல்லி காட்டும். இது போத்தீஸ், அது ஜிஎஸ்டி மெயின் ரோடு, அதுக்கப்புறம் குரம்பேட்டை அப்படின்னு காட்டும். இது கையில வச்சுருக்கோம், போற இடத்துலலாம் காட்டும் சரவணா ஸ்டோர், சரவணா ஸ்டோர், சரவணா ஸ்டோர் விளம்பரம். அதை எடுத்து வந்து உள்ள அப்படி சொருகி வச்சுட்டு எதனா அந்த கொடுங்க. இவங்க கவரே இல்லை. எப்போ போகும்போதும் உன் பொட்டிலேயே எல்லா கவரையும் பையும் போட்டு சரவணா ஸ்டோர் போ. இதையும் உன்னால கொடுக்க எங்க இந்த இயேசுக்காக உயிரை கொடுக்க போற நீ? காலையில் ஒரு வசனம் படித்தேன், பிரசங்கி 11, பிரசங்கி 11 ரெண்டாவது வசனம் நினைக்கிறேன். ஒன்றாவது வசனம் ரெண்டாவது வசனம் ரெண்டு சேர்த்து வாசிங்களேன், வாசிங்களேன். பிரசங்கி 11 வாசிங்க, வாசிங்க. நம்மளுக்கு தேவையான வசனம் தான், ஆண்டவர் அப்பப்போ கொடுப்பார் வசனத்தை. வாசிங்க. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்கள் கழித்து பலனை காண்பாய். நல்ல கவனிங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. ஹலோ, 10 சோரன் 15 சோரன் வீடு வாசல் சொத்து சொகம் கை நிறைய சம்பாதனை, இதெல்லாம் நோட் பண்ணு, நோட் பண்ணு, நோட் பண்ணு. 7 பேருக்கும் 8 பேருக்கும் பகிர்ந்து பங்கிட்டு கொடு. ஹலோ, இருக்கீங்களா? கையை பிடிச்சி சொல்லு, கை பிடிச்சி சொல்லுங்க, கை பிடிங்க, பிடிங்க, ஒன்றாவது பிடிங்க, நான் இருக்கிறேன். இப்பெல்லாம் ஆவியெல்லாம் வராது, இப்பெல்லாம் கை பிடிக்கலன்னா ஆவி வரும். அது மேலே இருக்கிற எல்லா ஆவியும் உன் மேலே வரட்டும். கை பிடிக்கலன்னா, பிடிச்சா ஒன்றும் வராமல் இருக்கட்டும். இப்போ பிடி. பூமியின் மேலே என்ன நேரிடமோ, அடிச்சாங்குண்டு தவறிச்சு, கொஞ்சம் பட்டுச்சா அவங்க ட்ரம்பில் வச்சுட்டு இருப்பாங்க. எத்தனை பேருக்குப்பா? இப்போ போய் என்ன பண்றீங்க? 7 பேருக்கு நல்ல ஒன்றும் வாங்க. நான் எவனிடத்திலாவது எதையாவது அநியாயமாய் வாங்கியிருந்தால் அதை நான் என்ன பண்றேன்? பங்கிட்டு கொடு. ஏன்னா நாளைக்கு நீ இருப்பியான்னு எனக்கு தெரியாது. இந்த மெசேஜுக்கு அப்புறம் நாளைக்கு நான் சொல்லல, பிரசங்கி அவன் ஞானி பேசுகிறான். 11வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் இந்த வசனம் சொல்லுது, பூமியின் மேல் என்ன சொல்லுங்க சொல்லுங்க ஆபத்து நேரிடமோ அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷத்தை சொல்லு. அதுக்கு தான் நீ பார்த்தின. உயிரே அதுக்கு தான், உயிரே அதுக்கு தான். நீ போய் ஆமா இவனுக்கும் கொடி பிடிக்கிறதுக்கு உயிர் இல்லை. இன்னைக்கு நண்டு நொண்டெல்லாம் சொல்லுது எல்லாம். ஆமா, ஒரு நண்டை கேட்கிறேன், எதுக்குடா போட்டேன்னா ஒரு நண்டு சொல்லுது, எதுக்குடா? உயிர் நண்டுக்கு உயிர் அதுக்கெல்லாம் உயிர் இல்லை சார். உயிரே தெய்வத்தை பத்தி சொல்றதுக்காக தான் இந்த உயிரை. முடிஞ்சா கரங்களை தட்டி உற்சாகமாய் சுவிசேஷத்தை சொல்றதுக்காக தான் உயிர், வேற எதுக்கும் இல்லை. டைம் ஆயிடுச்சு. அடுத்த பகுதி ஒன்று நான் சொன்னேன்,
பாத்திரமா இருக்கக்கூடாத விஷயங்கள். நான் அவருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு பாத்திரம் இல்லை. தன்னை தாழ்த்தி நான் மண் என்று அறிவேன், நான் மண் என்று என்னை களிமண் தன்னை உண்டாக்கினவன் நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்ல தகுமோ. 49 சொல்லுது, என்ன செய்வீர் என்று செய்ய தகமோ. ரெண்டாவது, நான் பார்த்தீங்கன்னா எதுக்கு பாத்திரனா இருக்கணும். பெரிய சப்ஜெக்ட் நம்ம சொன்ன பெரிய சப்ஜெக்ட்னு சொல்லி நான் கொஞ்சம் வேற விதத்தில் நான் பேசுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாக. அடுத்த வார்த்தை, அடுத்து ஆமாம், இப்படி ஒரு வேளை பாத்திரனா இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை இல்லைன்னா என்ன நடக்கும்னு கேட்டால், ஒருவேளை நல்ல சுகத்தையும் கொடுத்தாரு, நல்ல பலத்தையும் கொடுத்தாரு, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தாரு, நல்லா எல்லாவற்றையும் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, 2 பரிவாரங்களே கொடுத்துருக்காரு. சபைக்கு வரும்போது ஒன்றும் இல்லாமல் நம்ம வந்தோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிச்சிருக்காரு, நம்மளை பிரச்சனையெல்லாம் மாற்றிருக்கிறார், நம்மளை நல்லா குவாலிட்டியாக வச்சிருக்கிறாரு. இப்படி வச்சு என்னால் சுவிசேஷத்துக்கு நான் பாத்திரனா இருக்க முடியல அப்படின்னா, அல்லது உண்மையாய் அந்த வசனம் முதல் வசனம் சொல்லுது, முதல் வசனம் நான் வாசித்த கரு வசனம் சொல்லுது 32ல், அது 1 2 பரிவு. நான் அந்த வசனத்தை வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, நான் முடிச்சுறேன். உள்ள தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும், அந்த சத்தியம் அப்படின்னும் போது உண்மை, அந்த எல்லா உண்மைக்கும் நான் பார்த்தினேன். அப்போ ஆண்டவர் இந்த உயிரை கொடுத்தது எதுக்கு உயிரை கொடுத்தாருன்னு கேட்டால், உண்மை உள்ளவன். 1 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, 1:12 சொல்லுது, 1:12, என்னை பலப்படுத்துகிற என்னை உண்மை உள்ளவன் என்று கருதி கீபோர்டை கொடுத்தார். உண்மை உள்ளவன் என்று கருதி. டிவி கேக்கு, ஆமா, அப்படி கொடி பிடிக்கிறதுக்காக இல்லை. இங்கே அப்பாவையும் சபையும் ஊழியத்தையும் படையெடுக்க உனக்கு தாளந்துகளை கொடுத்தார், உண்மை உள்ள ஊழியத்தை கொடுத்தார். உட்கார்ந்து அங்கே இங்கே அடிக்கிறதுக்கெல்லாம் இல்லை, தேவனை மகிமைப்படுத்த. ஒழுங்கா வாசி, உன்னை பார்க்க வைக்காத, டங்குன்னு அடிச்சு உன்னை திரும்பி பார்ப்பான். அப்படி இல்லை, தேவநாம மகிமைப்படணும். டொயின் 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 அடிச்சு முள்ளமா அங்க நான் போய் கம்மி பண்ணணும், இவர் டொயின் ஏத்திக்குவார், டேய் அப்படின்னு இல்லை. தேவநாம மகிமைக்கென்று பாடல் குரலை கொடுத்திருக்கிறார். இந்த குரலினால் தேவனை மகிமைப்படுத்த உனக்கு படிப்பை கொடுத்திருக்கிறார், பணத்தை கொடுத்திருக்கிறார், வேலையை கொடுத்திருக்கிறார், வெட்டியை கொடுத்திருக்கிறார், நல்ல கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார். தேவ நாமத்தை மகிமைப்படுத்த விசுவாசம் உள்ள இருந்தா கரங்களை தட்டி. தவறுனா எல்லாத்தையும் வாங்கின்னு தவறுனா, நல்ல கண்ணை கொடுத்தாரு வேதம் வாசிக்க, நல்ல வாயை கொடுத்தாரு வார்த்தைகளை சொல்ல, நல்ல கால பலத்தை கொடுத்தாரு, நல்ல தாளந்துகளை கொடுத்தார், எல்லாத்தையும் தெய்வம் கொடுத்தாரு. வாங்கிட்டு தவறுனா எடுத்து வாசிங்க. உபாகமம் புஸ்தகம் 25:2 25:2. உபாகமம் 25:2. ஆடிகளுக்கு பாத்திரன் யாரு? லூக்கா சுவிசேஷம் இன்னும் கொஞ்சம் அழகா சொல்லுது. 12வது அதிகாரம் 47வது வசனம் 48வது வசனம். இது இன்னும் கொஞ்சம் அழகா சொல்லுது. அடிகளுக்கு மாத்திரம் பாத்திரம் இல்லை, தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தும் இராமலும் சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அல்லேலூயா அல்லேலூயா. எப்படி அடிப்பாரு? வெயிட் பண்ண அடிப்பாரு. அடிதானே வேணும் உனக்கு. சித்தத்தின்படி எனக்கு தெரியும், இதெல்லாம் தெரியும், நான் செய்ய மாட்டேன். வெயிட் பண்ண. என் ஆண்டவருக்கு தெரியும் எங்க செக்கு வைக்கணும்னு தெரியும். உனக்கே இவ்வளோ மூளை இருக்கே, உனக்கே இவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்கே, உனக்கே இவ்வளவு இருக்கே, என் தெய்வத்துக்கு எவ்வளோ இருக்கும் சொல்லுங்க. எல்லாத்தையும் வாங்கிக்குவியா, இங்கே வந்து நல்லா சுகமாயிடுவியா, இங்கே வந்து நல்லா குவாலிட்டி ஆகிடுவியா, இங்கே வந்து நல்லா பண்ணிடுவியா, ஆனால் சித்தத்தை மாத்திரம் செய்ய மாட்டியான். வெயிட் பண்ணு. அந்த வசனத்தை வாசித்து முடியுங்க.
எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் சித்தத்தின்படி. எது சித்தம்? எது தேவ சித்தம்? நீ செய்வது தேவ சித்தமா? நீ நடப்பது தேவ சித்தமா? கேட்டியா? கேட்கல. தேவ சித்தம் ஒண்ணு இருக்குங்க, மனுஷ சித்தம் ஒண்ணு இருக்குங்க. மனுஷிக்கத்தை செய்யாம தேவ சித்தத்துல செய்து பாருங்க. தேவ சித்தத்துல மனைவி பிள்ளைகளை பிடிச்சுன்னு போறாங்க. மனைவி பிள்ளைங்களை தாவீதுடைய மனைவி பிள்ளைங்களை பிடிச்சுன்னு போயிட்டாங்க. தாவீது நம்மள என்ன பண்ணுவோம்? ஏய் புடி எடு, யாரு எங்க, ஒரு அடி உடி. சும்மாவா நிப்போம். என் பிள்ளை எவனா தூக்கிட்டா சும்மா இருப்பேனா? நான் சும்மா இருப்பேனா? எட்ரா பழைய நம்பர்லாம் எட்ரா அப்படின்னு. என் பிள்ளை எவனா கடத்திட்ட பிறகு நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? மனுஷிக்கத்துல நான் என்ன பண்ணுவேன்? எவனையும் கடத்தின்னு போயிட்டான். எவ்வளவு ஒருத்தன் தூக்கின்னு போயிட்டான். எவ்வளவு ஒரு தூக்கின்னு போயிட்டான். ஆந்திராக்கு போயிட்டான். ஆந்திராக்கு நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? உடனே என் போன் ஆந்திரா கிளம்ப மாட்டேன். எட்டாம் நம்பரை எடுத்து பழைய நம்பர்லாம் எடுப்பேன். பழைய ஆளுங்க எவன் எடு, டேய் மச்சான், எடு பொருள் எடு, கிளம்பு. சொல்லணும்னா சொல்ல மாட்டேனா? தாவீது அப்படி நின்றாங்க. கையை தூக்கிட்டான். ஆண்டவரே, வசன வாசி. தாவீது கர்த்தரை நோக்கி, நல்லா கேளுங்க. யாரை நோக்கி? எந்த மனுஷனையும் நோக்கல. தாவீது சிங்கத்தை கிழிக்கிற, ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது. சிங்கம் கரடி ரெண்டுத்தையும் முடிச்சிட்டான். பயங்கரமான ஆளு. நம்மள சிம்சோன் தான் பெரிய ஆள் நினைச்சிருப்போம். இவன் அதோட பயங்கர சைலண்டா முடிச்சுட்டு போயினா இருப்பான். அவன் கோலியாத் வந்தான். ஹைட் வெயிட் எல்லாம் பார்க்கவே இல்லை. இவன் கோலியாத் வந்தாரு, பெருசா வந்து நிக்கிறான். ஆளை போட்டா ஜெய்சாண்டிக்கா இருக்கிறான். எவனா இருந்தா ஒத்த வாங்கடா பார்க்கலாம் அப்படின்றான். தாவீது தமா தோண்டு இருக்கிறான். அவ்வளோ பெரிய பையன், 17 வயசு பையன், மீச கூட முளைக்கல ஒன்றும். அப்படி இருக்கிறான். யோவான மாதிரி இருப்பான் வச்சுக்கோங்களேன். அப்படி போய் நிற்கிறான். நிப்பானா? இவனுக்கு அந்த தெம்பு கூட இல்லை. அவன் சொல்ற, டேய் நான் வீரன்டா. அவன் அசால்ட்டா சொல்றான், ஹே நீ கோலத்துக்கு வந்திருக்கிற, நான் வீரன்டா, உன்னை நசுக்கிடும் ஒரே நசுக்கு. அவன் கையில பிடிச்சான்னா, அவன் இருக்கிற கைக்கும் அவன் இருக்கிற வெயிட்டுக்கும் இப்படி பிடிச்சி தூக்குனான்னா தலை மொத்தமா, தாவீது தலை மொத்தமா கைக்குள்ள வந்துடும். பிடிச்சி தூக்கிடுவான். அவன் போய் நிற்கிறான். அவ்வளவு பெரிய தைரியசாலி, அவ்வளவு பெரிய வீரன். இப்போ மனைவி பிள்ளைகளை பிடிச்சுன்னு போன பிறகு அவன் சொல்லுகிறான், கர்த்தரை நோக்கி பின்தொடரட்டா? இப்ப கேட்குறான், ஆண்டவர் போட்டமா, ஆண்டவர் உன் சித்தமா இருந்தா மனைவி பிள்ளைங்களோட வாழ்றேன் ஆண்டவரே, இல்லாட்டி எல்லாம் போய் தொலைட்டோம் ஆண்டவரே. மோசே வனாந்தரத்தில் கேட்கிறார், ஆண்டவரே இந்த வனாந்தரத்தில் உம்முடைய சமூகம் எனக்கு முன்னாலே போகிறதுன்னா போட்டோம், வனாந்தரத்தில் சாவுறேன், உன் சித்தத்தின்படி செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, வாசிங்க அந்த வசந்த வாசி முடிங்க, வாசிங்க சீக்கிரம் வாசிங்க. 12:47-48 லூக்கா. சித்தத்தின்படி அறிந்தோம். சித்தம் தெரியும். ரட்சிக்கப்பட்டுட்டோம், பைபிளை தூக்கணும் சித்தம். ரட்சிக்கப்பட்டுட்டோம், பாடிதான் ஆகணும் சித்தம். ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஒயிட் ட்ரெஸ் போட்டு தான் ஆகணும் சித்தம். ரட்சிக்கப்பட்டுட்டோம், சுத்திகரிச்சு தான் ஆகணும் சித்தம். பரலோகம் உண்டே என்னுடைய நோக்கம், திட்டம், தீர்மானம், என்னுடைய அழைப்பு எல்லாம் பரலோகம் தான். எல்லாம் பரலோகம் தான். ஊழியக்காரனுக்கு பிறந்துட்டோம், நம்ம கட்சி கொடி தூக்கவே முடியாது. உனக்கு பிசினஸே இல்லை, எந்த பிசினஸும் இல்லை, நான் விடவும் மாட்டேன். போறதுனா போ, இளையகுமார் மாதிரி ஓடிடு. திருப்பி இளையகுமார் மாதிரி சேப் பண்ணிட்டு ஓடி நினைக்காத. அந்த அப்பம் வேற, இந்த அப்பம் வேற. அல்லேலூயா.
உன்னை அழைச்சதே வேற. எதற்கு அழைச்சாரோ அதை பிடி. இன்றைக்கு வரைக்கும் அந்த வார்த்தைகள் தான். நேற்று நைட்டு கூட சொல்லியிருப்பேன் அந்த வார்த்தை தான். உனக்கு வேலை வேற, உனக்கு வேலை வேற, உன்னுடைய திட்டம் வேற, உன்னை அழைச்ச அழைப்பு வேற, உன் மேல வச்சு இருக்கிற சித்தம் வேற, சித்தம் வேற, சித்தம் வேற. மனசுக்குள்ள சொல்லு. ஒரு ட்ரெஸ்ஸை பார்க்கும் போது சொல்லு, சித்தம் வேற, இது இல்ல. ஒரு சினிமாவை பார்க்கும் போது சொல்லு, சித்தம் வேற. சர்ச்சிலே உட்கார்ந்தத அப்படியே ஷேர் பண்ணிக்காத, ஷேர் பண்ணாத. இது இடமா? எவ்வளவு துணிகரம் உனக்கு. சர்ச்சு உள்ள உட்கார்ந்து சினிமா படத்தை ஷேர் பண்றிய. சொல்லக்கூடாது, எல்லாம் என் பிள்ளைங்களா இருக்கிறீங்க, சொல்லக்கூடாது. சொல்லாம அடக்குறேன். எவ்வளவு துணிகரம் உனக்கு, எவ்வளவு உனக்கு உனக்கு அந்த தைரியம் இல்லாத காரியம். சித்தமா? அது சித்தமா? சினிமா படம் பார்க்கறது சித்தமா? ஜாக்கிரதை. கர்த்தருக்கு சித்தமா கேளு. உன் ஆடை அலங்காரத்தை பார், உன்னுடைய தகுதியை பார், உன்னுடைய காரியத்தை பார். ஆண்டவர்கிட்ட கேளு, சித்தமா ஆண்டவர்ன்னு கேளு. இந்த வசந்த வாச முடியும். இந்த வசந்த விட்டு போக முடியல. இன்னும் வாசிங்க. ஆயத்தமாயிராமலும் சித்தத்தின்படி இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாய் இருந்து சில அடிகள் அடிக்கப்படுவான். நல்ல கவனிங்க. நல்ல குவாலிட்டியா கை நிறைய சம்பாதிக்கிறீங்களா? சோத்திரம். வாழ்க வாழ்க. 2 மடங்கு சம்பாதிங்க. அடுத்த வருஷத்துல 2027 இதை காட்டிலும் 2 மடங்கா சம்பாதிங்க. இதுக்கெல்லாம் கையை தட்டணுமே. யாருக்கும் ஆசை எப்படியும் தெரியும், இவன் ஏதோ சொல்ல போறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் கையை தட்டணும்? ஏங்க 2 பரிவாரத்தை பத்தி பேசுறேன். ஆண்டவரே, இப்போது இருக்கிறதை சம்பாதியத்தை காட்டிலும் எனக்கு அடுத்த வருஷம் 4 மடங்கா தாரும், இவர்களுக்கு வேண்டாமாம். ஏன்னா வசனம் சொல்லும் போது இப்படியே சொல்லுது. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது. 12வது வசனம் சீக்கிரம் வாசிங்க, நான் வசனத்தை பிடிக்கிறேன். இப்படிலாம் நாங்கள் நிற்கும் போது ஒரு வசனம் வந்துதான் இருக்கும் எக்ஸ்ட்ரா. வாசிங்க. ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது வாழ்த்துங்கள், பாத்திரனாய் இருந்தால். ஹலோ, நீங்க அதுக்கும் பாத்திரம் இல்லை. இப்போதான் நான் சொல்றேன், 2 பரிவாரங்கள் அடுத்த வருஷம் கிடைக்கும்னு சொன்னேன். அதுக்கு நீங்கள் பாத்திரவானா இல்லை. ஆண்டவரே, இவங்க பாத்திரவானா இருந்து இப்ப கையை தட்டினாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க, இல்லைன்னா எனக்கு கொடுங்க. ஒரு நடிகை சொன்னாரு, உங்ககிட்ட இருந்து எப்படி வாங்குறதும் தெரியும், உனக்கிட்ட இருந்து எப்படி கொடுக்கறதும் எனக்கு தெரியும் அப்படின்னாரு. அப்போ இந்த வசனத்தை வாசிங்க. இப்போ வந்து இந்த வசனத்தை வாசிங்க. அறியாதவனாய் இருந்து எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதிகம் கேட்பார். ஒண்ணு, உங்ககிட்ட படிப்பு கொடுத்துருக்கலாம், நான் படிக்கல. ஆமா, எங்க பிள்ளைங்கெல்லாம் படிச்சிருக்குது. படிச்சியாம்மா? நீ காலேஜுக்கு போனியா? படிச்சியா? நீமா என்கிட்ட கேட்க மாட்டார் ஆண்டவர். நீங்க படிப்பை கொடுக்கலாம் ஆண்டவரை, படிப்பை பத்தி கேட்கவே மாட்டார். படிப்பை கொடுக்காதவன் இப்போ நான் திக்கி தான் பைபிள் வாசிக்கிறேன். ஏன்னா நான் 7ஆம் தான் படித்தேன், பெருசாக ஒன்றும் படிப்பெல்லாம் இல்லை. ஏதோ பைபிள் படித்த எக்ஸ்பீரியன்ஸில் வச்சு நான் படிக்கிறேன், அவ்வளோதான். பெருசாக படிப்பெல்லாம் எனக்கு இல்லை. அதுக்கு நான் பெருசாக கொடுக்கலாம் முடியாது. ஆண்டவரே, படித்தா தலைலாம் வலிக்குது ஆண்டவரே. படிக்கும் போது திக்கி படிக்கும் போது ஒரு மாதிரி 55 வயசு ஆயிடுச்சு ஆண்டவரே, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தப்பிச்சிக்கலாம். நீ தப்பிச்சிக்க முடியாது. ஏன்னா உனக்கு நல்லா படிக்க தெரியும். எடுத்தினா சரளமாக வாசிப்ப, சரளமாக சோத்திர பலி சொல்ல முடியும், சரளமாக உன்னால் படிக்க முடியும். அதிக படிப்பு கொடுத்தால் உங்ககிட்ட கணக்கு கேட்பார். உங்கள்கிட்ட அதிக சம்பாதியம் கொடுத்தால், இருக்கீங்களா? சம்பாதியம் கொடுத்த இடத்துல ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்பார். நீ சொல்லலாம், என்ன ஆத்துமாவே நீ புசித்து நீ குடித்து என்னவாரு? திருப்தியாயிரு.
ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லும் போது சொல்லுவாரு, என்னுடைய ஊழியம் பாழா இருக்கிறது, குஷ்டரோகி இருக்கிறான், கண்ணு தெரியாதவன் இருக்கிறான், ரோட்ல பிச்சை எடுக்கிறவன் இருக்கிறான், அனாதை பிள்ளைங்க இருக்கு, திக்கற்றவன் இருக்கிறான், ரோட்ல புத்தி சுவாதீனம் இல்லாதவன் இருக்கிறான். நீ சொல்றியே, என் ஆத்துமாவே நீ புசித்து நீ குடித்து நீ திருப்தியாருன்றியே, இன்னும் லாக்கர்ல பூட்டி வைக்கிறியே, இன்னும் பீரோல பூட்டி வைக்கிறியே, இன்னும் பிச்சைக்கார வேஷம் போடுறியே, இன்னும் கொடுக்கறதுக்கு கை இன்னும் வரலையே, உனக்கு குஷ்டரோகம் பிடிச்சிக்கிச்சு, இன்னும் நீட்டிலேயே அப்படின்னு சொல்லி எவனிடத்தில் அதிகம் கொடுத்தாரோ அவனிடத்தில் அதிகம் கேட்பார். வாஸ்து முடிச்சிடுங்க, நானும் முடிச்சிடுறேன். எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அதிகமாய் கேட்பார்கள். இதுக்கு நான் ஒரு 3 வசனம் எடுத்தது, நான் பேசல, ஒரு வசனத்தை முடிச்சிடறேன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்து அந்த வசனம் எதுக்கு நம்ம பங்காளியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா, சுவிசேஷத்தை சொல்ல நான் பாத்திரனா இருக்கணும். சரி, இப்போ அடுத்த உடனே இன்னொரு வசனத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன். இரண்டு கூட்டத்தாரை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, இவர்கள் பாத்திரன் அல்ல. யாரை பார்த்து பாத்திரன் அல்ல? மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரம் 37வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. லூக்கா புத்தகம் 14வது அதிகாரம் 26வது வசனம். டக்குன்னு வாசிங்க பார்க்கலாம், டக்குன்னு வாசிங்க. இங்க வசனம் சொல்லும் போது தகப்பனையாவது தாயாவது, லூக்கா புஸ்தகத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 14வது அதிகாரத்தில் 26வது வசனத்துல, ஆமா அங்க எல்லாம் சொல்லுது, சொத்தையாவது சொகத்தையாவது வீட்டையாவது காட்டையாவது நாட்டையாவது அதையாவது இதையாவது, ஆமா சகோதரியாவது மனைவியாவது புருஷனையாவது யாரை நேசிக்கிறியோ இருக்க முடியாது. அந்த வசனம் அப்படி சொல்லல, என்னிலும் அதிகமாய் ஒரு வேலையை நேசித்தா, ஒரு வேலையை பிள்ளையை நேசித்தா, ஒரு வேலை குடும்பத்தை நேசித்தா, ஒரு வேலை எதையோ ஒன்னை என்னை காட்டிலும் அதிகமாய் இருக்கீங்களா? நீ பாத்திரனா இருக்க முடியாது. என்ன காட்டிலும் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் ஆகினால் தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? ஃபர்ஸ்ட் நான், முதல் உரிமை எனக்கு தான், முதல் மரியாதை எனக்கு தான். என்னை விட்டுட்டு வேற எங்கேயாவது தேடன, எதையாவது பண்ண, நமக்கு தான் சொந்தக்காரன் முக்கியமாயிடுறான். நாசமா போற சொந்தக்காரனால தான் நம்ம அலைகிறோம். நாசமா போற சொந்தக்காரன் ஞாயிற்றுக்கிழமை தான் வருவான். ஞாயிற்றுக்கிழமை வர சொந்தக்காரன் சொல்லு, நாசமா போற சொந்தக்காரன். ஞாயிற்றுக்கிழமை வர சொந்தக்காரன் நாசமா போற சொந்தக்காரன். எந்த சொந்தக்காரன் வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை போறனோ நம்ம நாசமா போறவன். அல்லேலூயா. சொல்ல மாட்டியே? ஞாயிற்றுக்கிழமை செய்கிற வேலைகள் உருப்படாது. ஏன் வேலை உருப்படாது தெரியுமா? ஏன் உருப்படாது தெரியுங்களா? தேவனை வித்துட்டு எப்படி தம்மா வித்தான்? 30 வெள்ளி காசுக்கு யூதாசு தேவனை வித்துட்டான். நீ அதை தான் பண்ற. 100 ரூபாய் சம்பாதியத்துக்கு, ஒரு 500 ரூபாய் சம்பாதியத்துக்கு, எவனையும் ஒருத்தனை நாசமா போறவனை பார்க்கறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை இயேசுவை வித்துட்டு போட்ட ஞாயிற்றுக்கிழமை நாசமா போறவன். பரிசுத்த ஆராதனையை தவற விட்டுருவேன் நான் யாருங்க? பரிசுத்த ஆராதனையை தவற விட்டா நான் யாரு? ஓய்வு நாளை பரிசுத்த நாளாக ஆசரிப்பையாக, வசனம் தான், ஆசரிக்கணும். ஓய்வு நாள் தேவனுக்குரியது. தெரியாது, நமக்கு தெரியாது, நமக்கெல்லாம் தெரியும், அதுதான் தெரியும். சொல்லும் போது அதான் சொல்ல, அடி விழும். எப்போ தெரியல, எதுல தெரியல, ஆண்டவர் எங்க செக்க வைப்பார் தெரியல. புள்ளம்பு இங்க வந்து பள்ளி பீட்டத்தில் வந்து கத்துவ, ஓண்டு கத்துவ. ஜாக்கிரதை, ஊழியக்காரனா தகப்பனா எச்சரிக்கிறேன், கேர்ஃபுல். இன்றைக்கு விழித்து எழு, பிழைப்பாய். என்னிலும் அதிகமாய். அடுத்த வசனம் 38.
சீக்கிரம், நான் முடிச்சிட்டேன். 38. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன். சிலுவை, உபத்திரவங்கள், கஷ்டங்கள் வரதாங்க செய்யும். என்னால் சொகுசெல்லாம் இருக்க முடியாது, என்னால் சரியாலாம் இருக்க முடியாது. இப்போ லூக்கா யோவான் 10வது அதிகாரத்தில் ஆண்டவரை பார்த்து சொன்னார். ஒரு சூழ்மை, ஒரு 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 இடத்துல சொல்கிறாங்க, நான் உன்னை வேசி பிள்ளைக்கு பிறந்தேன். அவன் அப்படி அழகாக சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு கட்டளையை கரெக்டாக சொல்லினே வராரு. அவன் சொல்கிறான், மோசே இதெல்லாம் சொல்லியே, மோசே இதெல்லாம் செய்யலையே அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, அது ஒரு வசனம் இருக்கா, அப்படி ஒரு வசனம் இருக்கா? அவன் சொல்கிறான், நாங்கள் ஒன்று வேசியின் பிள்ளைகள் அல்லவே அப்படின்னு ஒரு வசனம் இருக்கா? அழகாக சொல்கிறான் பாருங்க. நான் ஒன்றும் அப்படி இருக்கா? யோவான் எழுதின புஸ்தகத்தில் அப்படி ஒரு வசனம் இருக்கா பாருங்க. இருக்கா? யாருக்கு தெரியுமா அந்த வசனம்? நான் எடுக்கணுமா? இல்லையோ? ரைட், ஓகே, சரி. நான் என்னம்மா நீ உனக்குள்ளே பேசி, நீ மோனவரியா தூக்கத்தில் வாசிங்க. அப்படிலாம் இல்லைம்மா, யோவான் இல்லைம்மா. சரி, நான் எடுக்கிறேம்மா, நான் எடுக்கிறேன். யோவான் 10. அவன் சொல்கிறான், அழகாக சொல்லிட்டான், நான் ஒன்றும் நீ அப்படி ஒரு வசனம் இருக்கிற. யாருன்னா படிச்சிருக்கீங்க? இதெல்லாம் எழுதணும். இதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கப்புறம் அப்படி இல்லையாம்மா? இருக்குதாம்மா? யாருக்காவது தெரியுமா? யாராவது தெரிந்தவர்கள்? எஸ், சரி, ஓகே. நம்ம இப்போ தேடி நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை, விட்டுருங்க. தெரிந்தால் சோத்திரம் ஆண்டவரே. என்னம்மா? 10 வாசிங்க, வாசிங்க. இது என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம்? அது இயேசுவை பார்த்து சொல்கிறான் ஒருத்தன், அங்கே இருக்கிறதானே வேத பாதகர், அதுக்கப்புறம் பரிசேயர், இவெல்லாம் பார்த்து சொல்கிறான், நாங்கள் ஒன்றும், ஹலோ கேளுங்க, நாங்கள் ஒன்றும், என்ன சொல்லுது? இதுக்கு என்ன அர்த்தம்? கீழே சொல்கிறான், எனக்கு ஒரே அப்பா தான். அப்போ இயேசு என்ன சொல்கிறான்? அவன் இயேசுவை அவன் என்ன சொல்கிறான்? அப்பன் இல்லாமல் அப்பன் தெரியாமல் பிறந்தவன் நான் இல்லைடா. வேசிக்கு ஒன்றும் நான் பிறக்கல. நம்ம ஊரில் சொன்னால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், கொஞ்சம் கேவலமாக இருக்கும். வேசிக்கு ஒன்றும் நான் பிறக்கல. அப்போ என்ன அர்த்தம்? வேசிக்கு நீ பிறந்த. ஏன்னா நீ பரிசுத்த ஆவியில் பிறந்த. உள்ள இருக்கிற பிள்ளை யாருன்னு தெரியல. இயேசு சுமந்தார். சின்ன விஷயத்த உன்னால முடியல. அப்படியே அம்பானிக்கு பொண்டாட்டி மாதிரி, அம்பானிக்கு என்னமோ அப்படியே தங்கச்சி மாதிரி பெரிய எங்க அப்பா சொல்லுவார், ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சிருக்காராம். இயேசு இந்த வார்த்தையை வாங்கி சிலுவையை சுமக்கிறாருங்க. உன்னை ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுல்ல? அதுவும் ஊழியக்காரன் ஒருத்த வார்த்தை சொல்லக்கூடாதுல்ல? அப்படி நீ நடந்து வந்தா எல்லாம் அலறணும் இல்லை? இங்க நடக்காது, அது இங்க நடக்காது. பெரிய கல்லாத்து தலைமையில் போட்டுருவேன் செத்த பிறகு. நீ வச்சுதான் சட்டம், நீ வச்சுதான் ஆளுகை, நீ வச்சுதான். ஏசு அப்படி இல்லை.
வேசியின் பிள்ளை என்று தெரிந்த பிறகும் சிலுவையை சுமந்தார். பாரமான காரியத்தை இருதயத்தில் சுமந்து போ, உன் சிலுவையை சுமந்து உனக்கு வரும் அவமானங்கள் வரும், இந்த ஊழியத்தை வரும். நிறைய வந்துச்சு, பார்த்தேன், நிறைய அனுபவிச்சேன். சும்மாலாம் இல்லை, சும்மாலாம் இல்லை. எவ்வளவு இந்த ஊழியத்தில் அவமானங்கள், எவ்வளவு அவச்சொற்கள், எவ்வளவு கேவலமா பேச, எல்லாத்தையும் பரவாயில்ல. சுமந்தாள். சிலுவையை சுமக்கிறவன் தான் இவருக்கு பாத்திரன். நம்மள முழங்கால் படியலாம். நான் சொன்னேன், அவன் சொல்றான், எவனும் நாம் பாத்திரன் அல்ல. தேவரீர் நீ காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு பாத்திரன் அல்ல. எதுக்கு பாத்திரன் அல்ல? நான் உம்மாடி நிக்கிறதுக்கே பாத்திரன் இல்லப்பா. பாதரட்சி அவிழ்க்க, குனிந்து அவிழ்க்க, சுமக்க நான் பாத்திரன் அல்ல. என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நீங்க நான் பாத்திரனே அல்ல. நீங்க பெரிய தெய்வம், பெரியவர், ரொம்ப மகா பெரியவர். இந்த பிள்ளை என்கிற அதிகாரத்தை எனக்கு கொடுத்தீங்களப்பா. பாத்திரமில்லாத என்னையும் பாத்திரனாய் மாத்தினீர. சொல்லுங்க, இந்த தகுதிக்கு நீங்க பாத்திரனா? இந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்க பாத்திரனா? இந்த நன்மைக்கு பாத்திரனா? எதுக்குங்க நீங்க பாத்திரம்? சொல்றான், எவேனும் பாத்திரன் அல்ல ஆண்டவர். நான் உயிரோட இருக்கிறதுக்கே பாத்திரன் அல்லப்பா. நான் ஒன்றுக்குமே பாத்திரன் அல்ல. எதற்கு பாத்திரனா இருக்கணும்? அழைப்புக்கு, பரம அழைப்புக்கு, சுவிசேஷத்தை சொல்ல என்னால் இயன்ற மட்டும் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியமான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். நான் சுவிசேஷம் சொல்லுவேன். கட்டுண்டவர்களை கட்ட அழிப்பேன். இதற்கு தாங்க நீங்க பாத்திரனா இருக்கணும். பெருசா உன்னை பெருசா நீ இதுக்கு பாத்திரனா இருந்தா ஆண்டவர் உன்னை பெருசா காட்டிடுவாரு. உன்னால ஏதோ ஒரு சுவிசேஷம், ஏதோ ஒரு காரியம் யாருக்காவது ஆண்டவர் சொன்னா 7 பேருக்காவது 8 பேருக்காவது பகிர்ந்து கொடு. கொடு, போ. இறைக்கிற கிணறு சொரக்கும். என்ன என் பாஷையில சொன்னா, இறைச்சா ஊறும், இறக்கலன்னா நாரும். இறைச்சுன்னா ஊற போகுது, புது தண்ணி ஊறும். இறைக்கலன்னா அது வச்சுக்கிறது நார போகுது ஒரு நாளைக்கு. வீட்டையாவது பொண்ணையாவது பொருளையாவது சம்பாதிக்க இது காலமா என்று சொல்லி எலியா காலத்திலே கேட்டாரு. இன்னைக்கு ஓடு 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 ஞாயிற்றுக்கிழமை கூட ஓடுறோம். இது காலமே இல்லையே, இது காலமே இல்லையே. சுவிசேஷத்தை சொல்ல நான் பாத்திரன். செய்யாதவன், சித்தத்தை செய்யாதவன் அடிக்கு பாத்திரன். எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிகமாய் கேட்பார். எதையாவது சரி, உன் அழகை குறிச்சு கூட கேட்பாரு. இன்னும் கொஞ்சம் அழகு பத்திரியா கேட்பாரு. இன்னும் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் போஸ்டியா கேட்பாரு. கேட்பாரு. உனக்கு கொடுத்திருக்கிற வீட்டுல ஜபம் இருக்குதாமா தங்கம்? வீடு வேணும் வீடு வேணும்னு கேட்டிய, அந்த வீடு வீடாவா இருக்கு? ஜபம் இருக்குதா?
நல்ல மொட்டை மாடியில் 4 பேரை கூப்பிட்டு உன்னால சுவிசேஷம் சொல்ல முடிச்சா? 10 வருஷம் விச ஊசி, 5 வருஷம் விச ஊசி, 10 பேரை கூப்பிட்டு உன்னால சுவிசேஷம் சொல்ல முடியல. காரி துப்புவார் உன் மூஞ்சில ஏசு, நான் இல்லை. ஏசு செஞ்ச நன்மையை சொல்ல முடியல. பாத்திரன் அடிகள் அடிக்கப்படும், கொடுத்ததை கேட்பார். கடைசியா என்னிலும் எதற்கு நீ முக்கியத்துவத்தை கொடுக்கிற? எது உனக்கு முக்கியமா தேவைப்படுது? என்னை காட்டிலும் என்னை விட்டு விடுகிற அளவுக்கு உனக்கு முக்கியமானதை என்னை காட்டிலும் வீட்டையாவது காட்டையாவது மனுஷனையாவது வேலையாவது சொந்தத்தையாவது சொத்தையாவது எனக்கு முக்கியத்துவமா இல்லை அதற்கு முக்கியத்துவமா? ஒருவேளை அதுக்கு நீ முக்கியத்துவத்தை கொடுத்தா நீ எனக்கு பாத்திரன் அல்ல. சிலுவாயே ஏசு காரி துப்புனாங்க, வாங்கினாங்க. ஒரு கணத்தில் அடிச்சாக, மறு கணத்தை காட்டினாங்க. நீ அடிக்கிறவனா அடி வாங்குறவனா? அதுக்கப்புறம் நான் சும்மா தானே செஞ்சேன்னு சொல்லாத. யார் நீ? இயேசு சுமந்தார். இயேசு சுமந்தான். ஸ்தேவான் அடிகளை பட்டான், சுமந்தான், கல்லடி வாங்கினான், கத்தனா, ஆண்டவரே இல்ல மன்னியும். இயேசு கத்தனார், ஆண்டவரே மன்னியும். சுபாவம் இருக்கா? வரைஞ்சு கட்டி நிக்கிறியா? ரத்த காட்டேரி மாதிரி இல்ல? உங்ககிட்ட ஒரு தாழ்மை இருக்கா? விட்டு கொடுக்கிற குணம் இருக்கா? இன்னும் 10 நாள் பாடைக்கு போற, இன்னும் அந்த குணம் வரலனா எப்படி? விட்டு கொடுக்கிற குணம், தாழ்மை குணம், மனதுருக்கம், இருதயத்துல தாழ்மை. இயேசு இயேசு சொல்ற இயேசு உங்ககிட்ட இருக்காரா? பாடுகள் சுமந்தார். சிலுவையை சுமக்கிறவன் தான் அவருக்கு பாத்திரன். நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் ரபதர நம சந்தல ரபனா, ஆண்டவரே நம்மளிடத்துல பேசினார் என்று சொன்னா நல்லா கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களிடத்துல பேசினப்பா, உனக்கேற்ற பாத்திரமாய், உனக்கேற்ற பாத்திரமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கேற்ற பாத்திரம், உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் இல்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும். உடைந்த பாத்திரம் என்று, பாத்திரம் என்று நீர் எவரையும். ஒரு அபாஷந்தலரபனா சேர்த்து கொள்ளுங்கப்பா. இளைய குமாரனை சேர்த்து கொண்டீரே, என்னையும் சேர்த்து கொள்ளும். கேளுங்க வாயை திறந்து. நீ எவரையும் கொல்லுவதில்லை, இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை.
பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அருமையாய் கொடுத்திருக்கிற இந்த நல்ல காலை வேளைக்காக நடு செலுத்துகிறோம். ஒருவேளை எச்சரிப்பின் வார்த்தைகளாக இருந்தாலும் கர்த்தாவே எனக்காக நீங்க அது பேசுனீங்கப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நான் உமக்கேற்ற பாத்திரமாய், எஜமான் பயன்படுத்துகிற பாத்திரமாய் நாங்க மாற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அந்த பாத்திரம் கர்த்தாவே விலையேற பாத்திரமாய், நற்கி